Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. உறவினர் வீட்டுக்கு சென்ற பெண், பாச கயிறுடன் வந்த இனோவா கார், நொடியில் அரங்கேறிய பயங்கரம், பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். காஞ்சிபுரத்தில் சோகம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒளிமுகமதுபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் காதர். 55 வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் சுயமாக தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி மதீனா. இந்த தம்பதி தங்களுடைய பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றனர். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த 21ஆம் தேதி அரங்கேறிய சம்பவம் அந்த ஊரையே புரட்டி போட்டது. அன்றைய தினம் அப்துல் காதரின் மனைவி மதீனா தனது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு பிற்பகல் 2 மணியளவில் மீண்டும் தனது வீட்டிற்கு சாலையோரமாக நடந்து சென்றிருக்கிறார். அப்போது வெள்ளை கேட் வழியாக வந்து கொண்டிருந்த இனோவா கார் ஒன்று காஞ்சிபுரம் நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் எதிர் திசையில் நடந்து சென்று கொண்டிருந்த மதீனா மீது பயங்கர வேகத்துடன் மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில் தறிக்கெட்டு வந்த இனோவா கார் மதீனாவை இடித்து தூக்கிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோ மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சாலையோரங்களில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கால்வாயில் இறங்கியது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினரும் வாகன ஓட்டிகளும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். அப்போது இந்த விபத்தில் சிக்கிய மதீனா மீது ஆட்டோ சாய்ந்த நிலையில் இருந்துள்ளது. பின்னர் இந்த கொடூர விபத்தை பார்த்து பதறிப்போன வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் ஆட்டோவிற்கு அடியில் இருந்த மதீனாவை மீட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு படுகாயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மதீனா அன்றிரவு பரிதாபமாக உயிரிழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையிலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பதியில் இருந்து காஞ்சிபுரம் வந்ததாக கூறப்படும் இனோவா காரானது சாலையில் பயங்கர வேகத்துடன் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதற வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.